ஒரு மனிதன் சராசரி ஆயுட்காலத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தற்போதைய காலகட்டங்கள்ல 55 வயதிலிருந்து 60 வயதா தான் இருக்கு சராசரியான ஆயுட்காலம். ஆனா எங்களோட தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னால வாழ்ந்த அவங்களோட அப்பா அம்மா இவங்களோட ஆயுட்காலங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க சாதாரணமாவே ஒரு 90 வயது 95 வயது மட்டும் வாழ்ந்திருப்பாங்க. இதற்கான காரணம் அவங்களோட உணவு முறை. எங்களோட ஜெனரேஷன் ஏன் இந்த அளவுக்கு ஆயுட்காலம் சடனா குறைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா நாங்க இந்த துரித உணவுகளை உட்கொள்றதால அதுல இருக்கிற கெமிக்கல் எங்களோட ஆயுட்காலத்தை குறைச்சு கொண்டு. சைனால ஒரு மனிதர் கிட்டத்தட்ட 256 வருடங்கள் உயிர் வாழ்ந்திருக்கிறார். அவரை பத்தின டீடைல் தான் இந்த வீடியோவில் நாங்க பார்க்க போறோம். வாங்க மனுஷா பார்த்தலாம். சைனால ஒரு நபர் 256 வருடங்கள் உயிர் வாழ்ந்திருக்கிறார். இவருடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா லீ சிங் யூன்னு சொல்லி ஒரு தாத்தா. இவரை குறித்து உலகத்துல மிக ஃபேமஸான பத்திரிகையான டைம்ஸ் என்ற ஒரு பத்திரிகையில ஒரு ஆர்டிக்கலும் வெளியில வந்திருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த தாத்தா 1827ஆம் ஆண்டு தன்னோட 150வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார் ஒரு ஆர்டிக்கலும் வெளியில வந்திருந்தது. அதன் பிறகு 1877இல் இவரோட 200வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார் சீனால இருக்கிற குறிப்புகள் சொல்லுது. இந்த தாத்தா அந்த காலத்துல என்ன வேலை செஞ்சு கொண்டு இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல மருத்துவம் என்பது மூலிகை மருத்துவமா தான் இருந்தது. அதனால இவருடைய வேலை என்னவா இருந்ததுன்னா ஒவ்வொரு ஊர்களுக்கும் தன்னிட்ட இருக்கிற மூலிகை மருந்துகளை விநியோகம் செய்யறது தான் இவருடைய வேலையா இருந்தது. அதற்காக இவர் பல கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டி இருந்தது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து 40 வருடங்கள் சைவ உணவை மட்டும்தான் உட்கொண்டு வந்திருக்கார். அதாவது வெஜிடபிள்ஸ் மரக்கறிகள் தான் உண்டு வந்திருக்கிறார். மச்சம் என்றது அதாவது மாமிசம் என்ற ஒரு விடயத்தை 40 வருடங்களா தொடையில சீனாவில் இருக்கிற குறிப்புகள் சொல்லுது. 1749ஆம் ஆண்டு அதாவது இவருடைய 71வது வயதுல சீனாவில் இருக்கிற ராணுவ படையில மார்ஷியல் ஆர்ட் சொல்லி கொடுக்கிற ஒரு மாஸ்டராகவும் இருந்திருக்கிறார் இந்த தாத்தா. இவர் கிட்டத்தட்ட 23 முறை திருமணம் செஞ்சிருக்கிறார்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட வாரிசுகள் அதாவது இவர் பெற்றெடுத்த குழந்தைகள் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார். பிறந்த ஆண்டு சரியா யாருக்குமே தெரியாததால கடைசியில இவர்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு குறிப்புல இவரோட பிறந்த ஆண்டு எழுதப்பட்டிருந்தது. இவர் பிறந்த ஆண்டு எதுன்னு கேட்டீங்கன்னா 1677ஆம் ஆண்டு தான் இவர் பிறந்திருக்கிறார். இறந்த ஆண்டு எதுன்னு கேட்டீங்கன்னா 1928ஆம் ஆண்டு இறந்திருக்கிறார் சீனாவில் இருக்கிற தகவல்கள் சொன்னாலும் விக்கிபீடியா தகவல்களின் அடிப்படையில் இவர் இறந்தது 1933ஆம் ஆண்டு தான் இறந்திருக்கிறார்னு சொல்லி விக்கிபீடியாவில் சொல்லப்படுது. இவரோட இந்த நீண்ட ஆயுட்காலத்தை பத்தி விஞ்ஞானிகளும் டாக்டர்களும் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் உடற்பயிற்சிகள் அதாவது யோகா போன்ற உடற்பயிற்சிகளிலும் சத்தான உணவுகளையும் உட்கொண்டதால தான் இவ்வளவு காலம் உயிருடன் வாழ்ந்து வந்துள்ளார் சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான ஆயுளை நீடிக்கக்கூடிய மூலிகை வகைகளையும் சாப்பிட்டு வந்துள்ளார். இந்த மாதிரியான ஆரோக்கியமான விடயங்களை சாப்பிட்டா நாங்களும் எங்களுடைய ஆயுட்காலத்தை அதிகரிக்கலாம். இது மாதிரியான விசித்திரமான தகவல்களை தெரிஞ்சு கொள்ளும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்கள் கீழே வரவேற்கப்படுகின்றன. நன்றி.